Hello friends, இந்த வீடியோவில் நம்ம AngularJS பற்றி இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் AngularJS எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதோட அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னு பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக AngularJS-ஐ யார் கண்டுபிடிச்சா அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு Angular ஏன் பேர் வந்துச்சுன்னா, HTML டேக்ஸ் எல்லாமே Angular ப்ராக்கெட்ஸ்குள்ளே தான் தருவோம். அதனால் அந்த ஆட்ரிபியூட்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுற காரணத்துக்காக இதை ஆங்குலர் அப்படின்ற பேர் வந்துச்சு. ஜேஎஸ்ன்றது ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம்ஒர்க்ன்றதுனால இதை AngularJS அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்ஜி அப்படின்றது எல்லாத்துலேயுமே அந்த டைரக்டிவ்ஸ் முன்னாடிலாம் வரும். ஏன்னா ஆங்குலருக்கு உண்டான என்ஜியை தான் அதை குறிக்குது. Mesker Hevery and Adam Abrams are the developer of AngularJS. ஸோ மெஸ்கோ எவ்ரி அவருடைய ஃப்ரெண்ட் ஆடம் ஆப்ரான்ஸ், இவங்க ரெண்டு பேரும் தான் AngularJS கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்க. இவங்க ரெண்டு பேருமே கூகுளில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. மெஸ்கோ ஹெவ்ரி இன்சார்ஜாக இருந்தார். எதுக்குன்னா, அவர் ஒரு சைடு ப்ராஜெக்ட் பண்ணார். அதாவது வெப் டெவலப்மெண்ட்டில் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக என்னென்னலாம் பண்ணலாம் அதை தான் ஒரு சைட் ப்ராஜெக்டாக கூகுள் அசைன் பண்ணிட்டு இருந்தது மிஸ்கோ ஹெவரிக்கு. அந்த டைம் அவர் டெவலப் பண்ணதான் இந்த AngularJS. அவருடைய ஃப்ரெண்ட் ஆடம் ஆப்ரான்ஸ் அப்புறம் அதோட ஃபீச்சர்ஸை என்ஹான்ஸ் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணார். டெவலப்ட் இன் 2009 at Brad Tech LLC. Get Angular. ஃபஸ்ட்டு டைம் அந்த ப்ராஜெக்டை அவங்க டெவலப் பண்ணும்போது 17,000 லைன்ஸ் வந்துச்சு. அதுக்கு 6 months டியூரேஷன் எடுத்தாங்க. அதை தான் கெட் ஆங்குலர். இது எதுக்கு யூஸ் ஆச்சுன்னா, கூகுள் ஃபீட்பேக் அப்படின்ற சாஃப்ட்வேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆச்சு. எகெயின் அந்த மேனேஜர் என்ன சொன்னார்னா, இது ரொம்ப லாங்காக இருக்குது, இதை ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னும்போது எகெயின் 3 weeks ஆஃப் ஒர்க் பண்ணி மிஸ்கோ எவ்ரி இந்த AngularJS-ஐ கண்டுபிடிச்சாரு. அப்போ அதோட லைன் பார்த்தீங்கன்னா 1500 லைன்ஸ்குள்ளே அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ AngularJS அப்போ தான் ஹிட் ஆச்சு. இப்போ பாருங்கள், 1500 லைன்ஸில் முடித்தாங்க இந்த கோர்ஸை. இதே 17,000 லைன்ஸ் ஃபஸ்ட்டு எழுதியிருந்தாங்க. அப்போ AngularJS யூஸ் பண்ணும்போது அந்த கோட்ஸ் எல்லாம் ரீயூசபிள் பண்ணுறதுனால அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு கம்மி கோட் எழுதினாலே நம்மளுடைய டிசையர் டாஸ்க் அட்டென்ட் பண்ணுற மாதிரி. இதுதான் AngularJS கண்டுபிடிச்சதுக்கான ஹிஸ்ட்ரி. ஆக்சுவலாக AngularJS-ஐ Angular 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு வெர்ஷன்ஸ் ஆஃப் Angular. அதுக்கப்புறம் Angular 2, Angular 3, Angular 4, Angular 5 அப் டு Angular 8 வரைக்குமே நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் Angular 1 இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் Angulars. ஏன்னா AngularJS தட் இஸ் Angular 1 ஜாவாஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி இருந்தது. இதுவே Angular 2லேருந்து வர வெர்ஷன்ஸ் எல்லாமே டைப்ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி இருந்தது. ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கலாம் AngularJS-க்கும் Angular அதர் வெர்ஷன்ஸ்க்கும். AngularJS vs Angular. AngularJS கொடுக்கறதுனால இது ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி வருது. Angular அப்படின்றது AngularJS-லேருந்து ஃபர்தராக ரிவிஷன் பண்ணப்பட்ட வெர்ஷன்ஸ் தான் எல்லாமே. பேஸ் பார்த்தீங்கன்னா ஆங்குலரோட ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்ஸை அதுலேயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆங்குலர்லேயும் ஃபஸ்ட்டு AngularJS பேஸ்ட் ஆன் ஜாவாஸ்கிரிப்ட். இப்போ JS இருக்கிறதுனால இது ஜாவாஸ்கிரிப்ட் நமக்கு தெரியும். அடுத்து Angular இருந்தது பேஸ்ட் ஆன் டைப்ஸ்கிரிப்ட். டைப்ஸ்கிரிப்ட்ன்றது ES6ஓட வெர்ஷன்ஸ். தென் சப்போர்ட் MVC ஆர்கிடெக்சர். MVC அப்படின்றது மாடல் வியூ கண்ட்ரோலர். என்னுடைய ப்ராஜெக்டையே நான் 3ஆக பிரிக்கிறேன். மாடல், வியூ, கண்ட்ரோலர். இதில் வியூன்றது வெப் ப்ரௌசரில் யூசர் பார்க்கக்கூடிய வெப் பேஜ். கண்ட்ரோலர் அண்ட் மாடல். மாடல்ன்றது நிறைய டைப் ஆஃப் மாடல்ஸ் இருக்கும். டேட்டாஸ் அதை பிரித்து வச்சுருப்பாங்க. சப்போஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய ஜிமெயிலில் நான் இன்பாக்ஸ் அதில் இருக்க டேட்டாஸ்லாம் ஒரு மாடலாகவும், எகெயின் நான் டெலிட் பண்ண டேட்டாஸ்லாம் இன்னொரு மாடலாகவும், ஸ்பேமில் இருக்கிறதுலாம் இன்னொரு மாடலாகவும் இருக்கும். யூசர் இன்பாக்ஸில் இருக்க ஒரு
மெயிலை டெலீட் பண்ணனா இன்பாக்ஸ் ரெஃப்ரெஷ் ஆகும். அந்த டைமில் வியூ கண்ட்ரோலரை காண்டாக்ட் பண்ணும். கண்ட்ரோலர் நிறைய மாடலில் எந்த பர்டிகுலர் மாடலை கால் பண்ணணும்னு சொல்லி பார்த்து கண்ட்ரோலர் எந்த மாடலை வந்து காண்டாக்ட் பண்ணணும்னு பார்த்து அந்த மாடலை காண்டாக்ட் பண்ணும். தென் அந்த மாடல் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகி அந்த ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் மாடல் வியூ கண்ட்ரோலர். கண்ட்ரோலர் தான் டிசைன் பண்ணும் எந்த மாடலை காண்டாக்ட் பண்ணணும்னு, வியூ வந்து யூசர் கூட டீல் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இந்த ஆர்கிடெக்சரை AngularJS ஃபாலோ பண்ணும். இதே ஆங்குலர் பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் அண்ட் டைரக்டிவ். ஒன்றுமே ஒரு காம்பனண்ட்டாகவும் அது டைரக்டிவ்ஸாகவும் யூஸ் பண்ணும். ஆக்சுவலாக AngularJSலையும் டைரக்டிவ்ஸ் இருக்குது, ஆனால் யூசேஜ் பர்பஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன், அதை தான் டிஐன்னு கொடுத்துருக்கேன். டிஐ இன் கண்ட்ரோலர் அண்ட் டைரக்டிவ் ஃபங்க்ஷன். இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்றது இந்த மாடல் வியூ கண்ட்ரோலரில் எப்படி நான் வியூவில் ஒரு அப்டேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கலாக மாடலில் வந்து சேவ் ஆகும், அதே போல் இருக்கிறது தான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. அது கண்ட்ரோலர் டைரக்டிவ் ஃபங்க்ஷன்ஸில் இருக்கும். இந்த டைரக்டிவ்ன்றது ng-app, ng-init அது மாதிரி நம்ம கொடுப்போம். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கும்போது அதை பற்றிய ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். அது எல்லாமே இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் வந்து கண்ட்ரோலர்லேயும் டைரக்டிவ் ஃபங்க்ஷன்லேயும் இருக்கும். இதே வந்து ஆங்குலர் பார்த்தீங்கன்னா ஃபாலோஸ் ஹையரார்கியல் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். 1 ஹையரார்கியல்னால் அப்பர் லேயர், அதுக்கப்புறம் லோயர் லேயர், அதுக்கப்புறம் அடுத்த லேயர் அப்படின்னு ஃபாலோ பண்ணுறது தான் ஹையரார்கியல் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். இங்கே AngularJSல நோ CLI. CLIன்றது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஆங்குலரில் சப்போர்ட்ஸ் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ன்றது நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் கொடுக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் தான், கொடுக்கக்கூடிய யூசர் இன்டர்ஃபேஸ். அதுவும் நம்ம ஃபர்தராக நம்ம பார்க்கும்போது தெளிவாக தெரிய வரும். இதெல்லாம் தான் மேஜர் டிஃப்ரென்சஸ். இன்னும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. முக்கியமான டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா AngularJSக்கும் ஆங்குலருக்கும் இதுதான். இப்போ AngularJS ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்றதுனால நமக்கு பேஸாக ஒரு வெப் பேஜ் டெவலப் பண்ணோன்னா HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். அதனால் AngularJS ரொம்ப ஈஸியாக புரியக்கூடியது. இதே ஆங்குலர் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் டைப்ஸ்கிரிப்ட் தனியாக படிக்கணும். இது AngularJSோட டீப்பாக போனால் தான் புரிய வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் AngularJS பேஜ் பார்க்கலாம். இந்த வெப்பேஜில் மை ப்ரோக்ராமிங் லைன் ஹெட்டிங் இருக்குது. என்டர் யுவர் நேம். இந்த இடத்துல நான் நேம் என்டர் பண்ணுறேன், ஹரிஷ். பாருங்கள், நான் இங்கே நேம் என்டர் பண்ணேன், இங்கேயும் டிஸ்பிளே ஆச்சு. சிமிலராக நான் இதை டெலீட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்கலாக இந்த பேராகிராஃபில் இருக்க நேமும் டெலீட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நான் ரமேஷ் என்டர் பண்ணுறேன். இந்த இடத்துலையும் ரமேஷ் அப்படின்ற நேம் வந்து அப்பியர் ஆகுது. பார்த்தீங்களா? இது வந்து ஒரு AngularJSக்கான ஒரு எக்ஸாம்பிள். இதை எப்படி கோட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணியிருக்கேன் டெக்ஸ்ட் எடிட்டராக. இதுதான் அந்த ப்ரோக்ராம். டாக் டைப் HTML, இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் HTML ஃபைல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த இடத்துல பாருங்கள், ஹெட் டேக்குள்ள ஸ்கிரிப்ட் டேக்கில் அந்த angular.min.js பாத்து கொடுத்துருக்கேன். இது வந்து என்னுடைய இன்டர்னல் ரெபாசிட்டரி பாத். சிமிலராக பேக்ரவுண்ட் கலர் எல்லோன்னு செட் பண்ணியிருக்கேன். சென்டருக்குள்ளே ஹெடர் மை ப்ரோக்ராமிங் லைன். இந்த இடத்துல டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ng-appன்னு கொடுத்துருப்பேன். ngன்றது டைரக்டிவ்ஸ். ng அது எங்கெல்லாம் இருக்கோ அது ஆங்குலரை குறிக்கும். ng-appன்றது ஆங்குலர் அப்ளிகேஷன். ngன்றது இந்த நேம் ANGயில் இருக்க ngஐ எடுத்துக்கிறாங்க. இங்கே பேராகிராஃபில் என்டர் யுவர் நேம் இன்புட் டேகு கொடுத்து ng மாடல் நேம் கொடுத்துருக்கேன். இங்கே என்ன நேம் கொடுத்தனோ பாருங்கள், ng பைண்ட் கொடுத்து அதே நேமை கொடுத்துருக்கேன். ஸோ வாட் எவர் டேட்டா நான் இதுக்குள்ளே என்டர் பண்ணுறேனோ அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகணும். அதுக்காக தான் இங்கே ரெண்டுமே சிமிலர், மாடலுக்கும் பைண்டுக்கும் சிமிலர் ஆன நேம் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதனால தான் நான் இன்புட் பாக்ஸில் என்டர் பண்ணுற நேம் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேராகிராஃபில் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இதுதான் கோட் ரீயூசபிலிட்டி. ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறது இன்னொரு இடத்துலையே டிஸ்பிளே ஆகிறதுக்கு. இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம AngularJS எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம்.